நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் ஈபி பில் ஏன் இவ்வளவு அதிகமாக வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நம்ம யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் தான். சிலர் 18 டிகிரி செல்சியஸில் யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் சிலர் 22 டிகிரி செல்சியஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா 27 டிகிரி செல்சியஸ். 27 டிகிரி செல்சியஸில் வச்சா உண்மையிலேயே சேவிங்ஸ் வருமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏசி எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏசி ரூமில் இருக்கிற ஹீட்டை வெளியில் தள்ளும். அதுக்குள்ள கம்ப்ரஸர் இருக்கு, அதுதான் மெயின் பவரை யூஸ் பண்ணும் பார்ட்டு. டெம்பரேச்சரை குறைச்சிங்க அப்படின்னா கம்ப்ரஸர் அதிகமாக வேலை செய்யும். டெம்பரேச்சரை அதிகமாக வச்சிங்க அப்படின்னா கம்ப்ரஸர் குறைவாக வேலை செய்யும். இதுதான் ஈபி பில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் மெயின் ரீசன். இப்போ 22 டிகிரி செல்சியஸில் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், கூலிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதிகமாக கரண்ட் யூசேஜ் ஆகும். ரூம் சூப்பர் சில்லுன்னு இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 27 டிகிரி செல்சியஸில் வைக்கும்போது ஈபி பில் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூலிங்கும் நார்மலாக இருக்கும். ரெண்டாவது, பாடிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் கொடுக்கும். இதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5 to 8% வரைக்கும் கரண்ட் சேவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 1.5 டன் ஏசி டெய்லி யூசேஜ் 8 hour 22 டிகிரி செல்சியஸ் வச்சா மந்த்லி பில் 3000 வரைக்கும் போகலாம். அதே 27 டிகிரி செல்சியஸில் வச்சா சேம் யூசேஜ் 2000 to 2400. ஸோ சேவிங்ஸ் 600 to 1000 வரைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 10,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஆனால் இது எக்ஸாக்ட் நம்பர் இல்லை. ரூம் சைஸ், ஏசி டைப், இது எல்லாமே டிபெண்ட் ஆகும். இப்போ நம்ம இதில் செய்கிற ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டெம்பரேச்சரை 18 டிகிரி செல்சியஸில் வச்சா கூலிங் சீக்கிரமாக ஆகும் அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டாவது, ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஏசியை மட்டும் யூஸ் பண்ணுறது. மூணாவது, டோர் அண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சு ஏசி போடுறது. நாலாவது, கர்டைன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறது. கர்டைன் ஓப்பன் பண்ணி வச்சா என்ன ஆகும்? சன்லைட் உள்ளே வரும். உள்ளே வரும்போது நமக்கு ஏசியோட கூலிங் பத்தாமல் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி வைப்போம். அஞ்சாவது, ஏசி சர்வீஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது. இந்த 5 மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் எந்த டெம்பரேச்சரில் வச்சாலும் உங்களால் கரண்ட்டை சேவ் பண்ண முடியாது. ஓகே, இப்போது கரெக்டான செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஏசியை ஆன் பண்ணி 25 to 26 டிகிரி செல்சியஸில் வைங்க. ஒரு 1 to 2 மினிட்ஸ் கழித்து ஃபேனை ஆன் பண்ணிக்கோங்க. ரூம்பை ஃபுல்லாக க்ளோஸ்டாக வைங்க. கர்டைன்ஸ் ஓப்பனில் இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணி வைங்க. கம்பல்சரி டைமர் யூஸ் பண்ணுங்கள். ஏசியை நீங்கள் இந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தென் கரண்ட்டையும் உங்களால் சேவ் பண்ண முடியும். இதுதான் ஏசியை யூஸ் பண்ணுற ஸ்மார்ட்டான யூசேஜ். ஓகேங்க, இப்போ நைட் யூசேஜை பற்றி பார்க்கலாம். நைட்டு 26 to 27 டிகிரி செல்சியஸில் வச்சு ஸ்லீப் மோடை யூஸ் பண்ணுங்க. 2 to 3 hours டைமரை செட் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபேனை ஸ்லோ ஸ்பீடில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்படி யூஸ் பண்ணுறதுனால நல்ல தூக்கமும் இருக்கும். அண்ட் தென் கரண்ட்டும் சேவ் ஆகும். இப்போ உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். 27 டிகிரி செல்சியஸ் ரொம்ப நல்லது, ஆனால் அது மட்டும் போதாது. கரெக்ட் யூசேஜ் தான் முக்கியம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்கள் ஏசியோட யூசேஜை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா 100% ஈபி பில் குறையும். அண்ட் தென் நீங்கள் ஏசியை எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.